ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்த் இந்தியாவில் இந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு வச்சு சப்ஜி பண்ணுவாங்க. நிறைய விதவிதமாக செய்வாங்க. அதில் இந்த பர்வா பைங்கன் ஆலுக்கி சப்ஜின்னு பண்ணுவாங்க. பர்வான்றது ஒரு மசாலா. அந்த பர்வா மசாலாவை வச்சு நீங்கள் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இல்லை, வெண்டைக்காய் செய்யலாம், கோவக்காய் செய்யலாம், உருளைக்கிழங்கு செய்யலாம், தனியாக நிறைய ஐட்டங்கள் செய்ய முடியும். நம்மளோட பாவக்காயில் செய்யலாம், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அந்த பர்வா மசாலான்றது சில பேர் தவா மசாலான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பர்வா மசாலாவை வச்சு ஒரு கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு பொரியல் நம்ம சாரத்து கூட சாப்பிடலாம். அவங்கள பொறுத்த கூட சப்பாத்தி நானுக்கு தொட்டுப்பாங்க. நமக்கு ரைஸ் ஐட்டத்துக்கு கூட ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூட கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி மீடியம் சைஸ் கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணுங்க. ஃபுல்லாக இல்லை, கட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகிடும். உள்ளே பார்த்தீங்கன்னா பூச்சி வெட்டை இருக்கான்னு பார்த்துருங்க. இந்த மாதிரி நான் எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பூச்சி இருக்கான்னு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணிட்டு காட்டுறோம். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நான் கட் பண்ணிட்டேன். இந்த கத்திரிக்காய் அப்படி ஓரமாக இருக்கட்டும். இந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல, இந்த மாதிரி நல்ல பெரிய உருளைக்கிழங்கா எடுங்க. எடுத்துட்டு உருளைக்கிழங்க இந்த ஸ்லைஸ் கட் பண்ண. இந்த மாதிரி உருளைக்கிழங்கி கட் பண்ணிடுங்க. இப்போ இது ஓரம் வச்சுக்கோங்க. போல் எடுத்துக்கிறேன். போல் எடுத்துட்டு இந்த பர்வா மசாலா சேர்த்துக்கு சில பொருட்கள் போட்டு ஒரு பொடி பண்ணணும். நான் 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, கொஞ்சமாக கரம் மசாலா 1/2 ஸ்பூன் வச்சுங்களேன். கசூரி மேத்தி இது 1 டீஸ்பூன். இதை கசூரி மேத்தியை நல்லா மிக்சியில் போட்டு உலர்ந்த வெந்தய இலை, இது ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன், ஆம்ச்சூர் பொடி, மாங்காயை ட்ரை மேங்கோ பவுடர்னு சொல்லுவாங்க, அந்த மேங்கோ பவுடர் ஸ்லைட்டாக அந்த ஒரு புளிப்புத்தன்மை கொடுக்கறதுக்கு, 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை பொடி. வேர்க்கடலையை வறுத்து இந்த மாதிரி பொடியாக திரிச்சிருக்கேன். கொஞ்சமாக கட் பண்ண இஞ்சி, கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுதான் அந்த பர்வா மசாலா. இதை வச்சு நான் சொன்ன மாதிரி நீங்கள் கோவக்காயில் செய்ய முடியும், வாழைக்காயில் செய்யலாம், கத்திரிக்காயில் தனியாக செய்யலாம், உருளைக்கிழங்கு தனியாக செய்யலாம், பாவக்காயில் செய்யலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பைண்டிங் பர்பஸுக்காக ஒரு 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் நான் ஒரு பொருள் சேர்க்கலை, சோம்பு பொடி. விருப்பப்படுறவங்க சோம்பு பொடி சேர்த்துக்கலாம், விருப்பப்படுறவங்கன்னு இல்லை, சோம்பு பொடி இதில் இருக்குது. எனக்கு பிடிக்காது, நான் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கலந்ததை இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும் கையில் கூட. இந்த மாதிரி மசாலா ரெடி ஆகிடுதுல்ல. இப்போது இந்த மசாலாவை கத்திரிக்காய் வாயை திறந்து கத்திரிக்காய் உள்ள ஸ்டப் பண்ணுங்க. ஸ்டப் பண்ணிட்டு வாயை நல்லா மூடிடுங்க. இந்த மாதிரி வச்சுருங்க. அடுத்து இன்னொன்று எடுங்க, ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எவ்வளோ போக முடியுமோ ஸ்டஃப் பண்ணுங்கள். மறுபடியும் கையாலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க, வச்சுருங்க. மாதிரி நான் எல்லா கத்திரிக்காயும் முதல்ல ஸ்டஃப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நான் எல்லா கத்திரிக்காயும் ஸ்டஃப் பண்ணிட்டேன். இந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி 2 பக்கமும் இந்த மசாலா ஸ்டஃப் ஆகிற மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு தடவிட்டு வச்சுருங்க. எல்லா உருளைக்கிழங்கு நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறதுனால மேலே வெட்டாக இருக்குது, மசாலாவை பிடிச்சிடுவோம். இந்த மாதிரி
இந்த மாதிரி நான் ஸ்டஃப் பண்ணிட்டேன் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்குலையும். வாங்க இப்போது கிச்சனுக்கு போய் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். வாங்க, நான் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வைக்கிறேன். இந்த மாதிரி வாய் அகலமாக இருக்கிற கடாயை வச்சுக்கோங்க. குக் பண்ணுறது ஈஸி. ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். ஸோ நல்லா முதல்ல ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக லோ கொண்டு போயிடு. ஃபுல் ப்ராசஸும் அந்த லோ குக்கிங்கில் தான் குக் ஆகணும். நான் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம். நம்மளோட சீரகமும் கடுகும் கிராக்கில் ஆகிடுது. இந்த கத்திரிக்காய் இருக்குல்ல, இந்த மாதிரி ஓரமாக வச்சுருங்க. இந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல, இந்த எக்ஸ்ட்ரா மசாலா இருந்ததை சேர்த்துருங்க. மாதிரி இப்போது இதை மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். பொறுமையாக குக் பண்ணணும். ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து திருப்பி விடணும். தண்ணி தெளிக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. சும்மா ஜஸ்ட்டு ஸ்பூனில் எடுத்து தண்ணி தெளிக்கணும். மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணணும். கம்ப்ளீட்டாக குக் ஆகிற வரைக்கும். ஓ 3 மினிட்ஸ் ஆச்சு. ஸ்டவ் ஓப்பன் பண்ணிவிட்டு கத்திரிக்காயை திருப்பி போடு. இது மாதிரி 2 இது வச்சுக்கோங்க, ஸ்பூன் மாதிரி. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ இந்த மாதிரி திருப்பிடுங்க. அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கையும் திருப்பிடுங்க. இப்போது கையில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தண்ணியை சேர்த்துட்டு முடிப்போம். இதே மாதிரி 2-3 வாட்டி அது வேகிற வரைக்கும் அதே மாதிரி ஸ்லோ ப்ராசஸில் செஞ்சுட்டே இருக்கணும். அதுதான் இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டியே. மறுபடியும் 3 மினிட்ஸ் ஆச்சு. கத்திரிக்காயை திருப்பி போடுறேன். உருளைக்கிழங்கு மறுபடியும் மூடி. அந்த தண்ணி நம்ம ஸ்பூனில் சேர்க்கறதுனால ஆவிலே வேகும். இன்னொன்று நம்மளோட மசாலா அடிப்பிடிக்காது. மறுபடியும் கத்திரிக்காயை திருப்பி போட்டு உருளைக்கிழங்கு திருப்பி மறுபடியும் தண்ணி சேர்த்து மூடி. ஃபைனலாக ஒரு வாட்டி திருப்பி போட்டலாம். கத்திரிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது பாருங்க, நல்லா வெந்துடுத்து. அதே மாதிரி உருளைக்கிழங்கு கவலையே பட வேணாம். காய் வேகாதுன்ற பயம் வேணாம், நல்லாவே வேகும். இவ்வளோ நேரம் குக் பண்ணியிருக்கோம், அடி பிடிக்கல பாருங்கள். அதனால தான் அந்த தண்ணி சேர்த்து பண்ணது. அதே மாதிரி மசாலாவும் அந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணது அப்படியே தான் இருக்கும். வெளியில் உதிர்ந்தெல்லாம் வெளியில் வராது. அந்த ஸ்டேஜில் ஃபைனலாக தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும்.
பார்த்தீங்களா நம்மளோட பர்வா ஆலு பைங்கன் கி சப்ஜி, கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் வச்சு செஞ்ச இந்த பர்வா சப்ஜி தயார். அட்டகாசமான பொரியல், ரொம்ப நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது பாருங்க, இவ்வளோ பெரிய உருளைக்கிழங்கு இப்படின்னா கட் ஆகிடும், நல்லா வெந்திருக்கும். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் வச்சு அந்த பர்வான்னு ஒரு மசாலா, நார்த் இந்தியனில் செய்யக்கூடிய ஒரு மசாலா, அது தவா மசாலான்னு கூட சொல்லுவாங்க. அந்த மசாலா வச்சு செஞ்ச கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஒரு பொரியல் அட்டகாசமாக இருக்கும். இந்த ட்ரை சப்ஜி சப்பாத்தி பூரிக்கு தொட்டுக்கிறவங்களுக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நம்மளை பொறுத்த மட்டுக்கும் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் கூட ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சாலும் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Laksh Bhojan.